இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து தெனாலிராமன் விகட கதைகளில் 4வது ஸ்டோரி. என்ன ஸ்டோரினா, ஜால வித்தைக்காரன் தோல்வி. இதுதான் வந்து அதோட டைட்டில். இதில் என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், அரசகுரு கிட்ட வந்து தெனாலிராமன் ஃபைட் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அரசர் வந்து விஜயநகரத்தோட அரசர் யார், கிருஷ்ணதேவராயர், அவர் வந்து அரசவையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாரும் சுற்றி இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அரசகுரு வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் தான் வந்து ஜால வித்தைக்காரன். ஜால வித்தைக்காரன்னா எப்படி சொல்லலாம்னா, அந்த காலத்து மெஜிஷியன் மாதிரி கொஞ்சம் நிறையா வித்தைகள்லாம் செஞ்சு காட்டுறவர். ஸோ அரசகுரு வந்து அப்படி ஒரு பர்சனை அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி சுற்றி இருக்காங்க. இவர் வந்து புதுசாக நிறைய வித்தைகள்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. செஞ்சு காட்டிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 1000 பொன் பரிசு கொடுத்தாலுமே வந்து யாருமே இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது, இந்த மாதிரி வித்தைகள் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு தெனாலிராமன் வராரு. அப்போ வந்து வந்துட்டு இவன் சொன்னதை வந்து நான் அப்போஸ் பண்ணுறேன், நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, நான் பண்ணுறதை, நான் கண்ணை மூடிட்டு பண்ணுறத இவரால் வந்து கண்ணை திறந்துட்டு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து இவனுக்கு சமக்கோவம் வந்துருச்சு. இந்த வித்தைக்காரனுக்கு வந்து சமக்கோவம் வந்துருச்சு. என்ன சொல்கிறான், அது எப்படி நீ கண்ணை மூடிட்டு பண்ணுறதா நான் கண்ணை திறந்துட்டு பண்ண முடியாதா, என்ன மாதிரி ஒரு வித்தைக்காரன் வந்து இந்த உலகத்திலே கிடையாது, ஸோ நீ வந்து கண்ணை மூடிட்டு பண்ணுறதை என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் இந்த தெனாலிராமன் சொல்கிறான், நான் கண்ணை மூடிட்டு பண்ணுறதை நீங்கள் கண்ணை திறந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், அந்த 1000 பொண்ணை வந்து நீங்களே வாங்கிட்டு போய்க்கலாம், இல்லாட்டி அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்து சரி, ஓகே, என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு ஓகே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் முன்னாடி நடுவில் வந்து தெனாலிராமன் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 கை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. என்ன இருக்குன்னா, கையில் மண் இருக்குது. கண்ணை மூடிட்டு அந்த கையில் இருக்க மண்ணை அந்த கண்ணு மேலே போடுறாரு. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மண்ணை தட்டி விட்டுட்டு எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பேசுகிறாரு. இதை வந்து நீங்கள் வந்து கண்ணை திறந்துட்டு பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே செம ஷாக். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே. என்னடா இவன் இவ்வளோ மாதம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் உற்சாகமாயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த வித்தைக்காரனுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படி யோசிச்சிருக்கானே, இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது, கண்ணை திறந்துட்டு நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனோட தோல்வியை அவன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் வந்து அந்த 1000 பொண்ணை வந்து தெனாலிராமன் வாங்கிக்கிட்டான். ஸோ வந்து இதை பார்த்த உடனே ராஜாவுக்குமே வந்து சரி, இவன்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்து வந்து தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு, நீ அடுத்தும் வந்து அடுத்த நாளைக்கும் வந்து எங்களோட அரசபைக்கு வா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து 4th ஸ்டோரி. அடுத்த ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.